இந்த தேர்தல் சாதி மதம் பணம் இதெல்லாம் கடந்து அவர் ஜெயிச்சிருக்காருங்க. அவரு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கு, அதுல பாராட்டுறானே. நான் திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, நாங்க தொடர்ந்தாலும் சரி, இதர வரவேற்க நான் சொல்றேன். ஜாதி மதங்கள் பணத்தை கடந்து இந்த ஒரு அரசாங்கம் வந்திருக்கு, இந்த அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கு. அது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இனிய ஜனநாயக சாகல. தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிர்காலத்தை, தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு எம்எல்ஏ ஆன இத்தனை கோடி சொல்ல போனோம், எம்பி ஆன இத்தனை கோடி சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கு இந்த தேர்தல். நான் சகோதரர் விஜயன் மாத்திரம் சொல்லல, நான் தாவேக்கர் மாத்திரம் சொல்லல. தமிழ்ல இந்த தேர்தல் வெற்றியை பொறுத்து தமிழ்நாட்டுக்கு உண்டான வெற்றியை நான் பாக்குறேன். அது திமுக, மதிமுக, காங்கிரஸ், அதிமுக, புதிய இயக்கங்கள் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இன்னைக்கு உருவாக்கி இருக்கு. அது நீங்க மக்கள் இன்னைக்கு பல பேர் திமுக இருக்கிறவங்க சரி, எல்லா இயக்கங்களும் வரவேற்கிறாங்க. ஜாதி மதம் பணத்தை கடந்து இங்க ஒருத்தர் ஜெயிக்கலாம். எளியோர் சாதாரண ஆட்டோக்காரங்க ஜெயிச்சு நீங்க எம்எல்ஏ ஆயிருக்காங்க, தண்ணிக்கான் போடுறவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்காங்க. இது எப்ப ஆச்சு? 1967 நினைக்கிறேன். அன்னைக்கு திமுக அன்னைக்கு அண்ணா தலைமையில ஆட்சிக்கு வரும் பொழுது அப்போ இதே மாதிரி நடந்தது. எளியோர்கள் பல பேர் ஜெயிச்சாங்க அன்னைக்கு. அப்போ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு காங்கிரஸ் இயக்கம் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அது ஒரு ஜமீன்தார்கள் ஒரு கட்சியா அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. யாரும் எம்எல்ஏவோ அதெல்லாம் ஆக முடியாது, ஒரு பெரிய இந்த மாதிரி நச்சுமந்தாரா இருந்தா இது மாதிரி இருந்தா வெற்றி பெறலாம். அதெல்லாம் கடந்து ஒரு எளியோர்களின் இயக்கம் அன்னைக்கு திமுக ஜெயிச்சு வந்தது. இன்னைக்கு வரலாறு இன்னைக்கு திரும்பி இருக்கு. இது ஒரு புதிய ஒரு நம்பிக்கை உருவாக்கி இருக்கு சொல்ல முடியும்.